வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், அது குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஒரு கிணத்துல ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கிலோ வெண்டைக்காவும் ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கலாங்க. இதை வதக்கி தனியாக எடுத்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வழவழன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வெண்டைக்காய் வதக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கலாம். எந்த குழம்பு வச்சாலும் சரி, காரக்குழம்பு, வெண்டைக்காய் போட்ட குழம்பு எது வச்சாலும் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சுருந்தேங்க. அப்போ தான் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு துணி கூட வச்சு நல்லா துடைச்சிடலாம் சுத்தமாக. பாருங்கள், நான் வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் பொரியல்லாம் அப்படியே போடலாம். குழம்புல சாம்பாரோ இல்லை காரக்குழம்போ வைக்கும்போது வெண்டைக்காவை வதக்கி தாங்க போடணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கி ஒரு தட்டில் தனியாக எடுத்துக்கினா அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கலாம். நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேங்க. இந்த வெண்டைக்காவை தட்டில் மாற்றிட்டு நான் இப்போ அடுத்தது 2வது குழம்பு தாளிச்சிக்கிறேன், வேறு ஒரு கடாயை வச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட கடலெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை, தப்பு இல்லை. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைங்க, அதனால் பெரிய வெங்காயமே போட்டுக்கிறோம் நாங்கள். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம். இது காரக்குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் போட்டால் தான் நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் தான் இந்த காரக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதே மாதிரியே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே இந்த 4 கிலோ வெண்டைக்காய்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் எடுத்திருக்கேன். எங்கள் 2 பேருக்கு மட்டும் போதும் இது. நீங்கள் இன்னும் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இன்னும் ஒரு வேறு வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டங்க, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு முடிச்சிடலாம். ஆனால் இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆம்லேட் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆம்லேட் தான் செஞ்சுருக்கோம் இதுக்கு, இந்த குழம்புக்கு. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கட்டும். இதை நாங்கள் காரக்குழம்பு தாங்க சொல்லுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, புளி குழம்புன்னு சொல்கிறாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு மறுபடியும் அதிலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. நாங்கள் கடையில் தனியாக மிளகாத்தூள், தனியாக தூள் இதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டோம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் அதிலே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது கூடயே நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளி அதிலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரணும் குழம்பு. நீங்கள் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் வெண்டைக்காய் போடக்கூடாது, முதலே தான் வெண்டைக்காய் போடணும். அப்போ தான் அந்த உப்பு காரெல்லாம் அதில் நல்லா அந்த குழம்புல வெண்டைக்காயில் நல்லா ஏறி இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் அதிலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க.
இது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேங்காய் 2 பத்தை எடுத்து அரைச்சி அந்த பால் அதில் ஊற்றிக்கலாங்க. இந்த காரக்குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு லைக் கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்தடுத்த வீடியோ போகும் செல்லுக்கு. நல்லா கண்டிப்பாக லைக் போடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதில் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி டைரெக்டாக போட்டாதீங்க. போட்டிங்கன்னா அப்படியே நெஞ்சு கரைச்சின்னு இருக்கும். தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும் இந்த குழம்புக்கு. பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் அடுத்தடுத்து செல்லுக்கு என் வீடியோ போகும். இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் தட்டில் சாதம் வச்சு அதிலே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி ஒரு ஆம்லேட் வச்சுக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.